இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புகழினி பன்னாட்டு தமிழாய்வு இதழ் மற்றும் தமிழ் வளர்ச்சி மன்றம் ஆஸ்திரேலியா, நாகப்பட்டினம் துரைசாமி நாடார் மரகதவல்லி அம்மாள் மகளிர் கல்லூரியின் தமிழ் துறையில் இணைந்து நடத்தும் 18 நாள் இணைய வழி நிகழ்ச்சி சைவ சித்தாந்த புத்தாக்க பயிற்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வருக என வணங்கி அவர்களுடைய திருத்தாளில் என் தலை வணங்கி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம வந்து திருவருட்பயன் என்ற நூலில் 5ஆம் அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல முதுநிலை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உயிர் அவை நிலை, ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகிய உயிரினுடைய நிலை அழகாக பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இருள் மல நிலை, நம்முடைய அதாவது எப்படின்னா நம்முடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் மெய்ஞானத்தை அடைவதற்கும் தடையாக இருக்கக்கூடிய ஆணவத்தினுடைய நிலையை அழகாக பார்த்தோம். அடுத்தபடியாக நேற்று அருள் அவை நிலை ரொம்ப அழகா சொன்னாங்க. அருள்னா என்ன, அதை எப்படியெல்லாம் அடைய வேண்டும், அடையாமைக்குரிய தடைகள் என்னென்னங்கிறத ரொம்ப அழகா அம்மா அவர்கள் விளக்கி சொன்னார்கள். அடுத்தபடியாக அருள் உரு நிலை என்பது 5ஆம் அதிகாரமாக அமைகிறது. இது மற்ற அதிகாரங்கள் விளங்கி நிற்பதற்கு ஒரு மணி மகுடமாக இருக்கக்கூடியதாக நம்ம சொல்லலாம். அதாவது அருள் உரு நிலை, இது வந்து ஒரு குரு வடிவாக இறைவன் வந்து நமக்கு ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை குறிப்பது. இந்த குருவை பற்றி சிந்தித்தல் என்பது மிக அற்புதமான ஒன்று. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் பிறந்தது முதல் இறுதி காலம் வரை ஒரு காலகட்டத்திலும் ஒரு குருவை நாம் வைத்துக் கொண்டுதான் முன்னேற வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக ஒரு சிறிய செயலை நாம் செய்தால் கூட அதற்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. உதாரணமா பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்திற்கு முதல்ல செல்லக்கூடிய குழந்தைகள்ல இருந்து ஒரு பருவத்திலும் நமக்கு அந்த ஆசிரியர்களுக்கும் எதையுமே செய்ய முடியாது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடக்க காலத்தில் அதாவது உலகியல் கல்வியாக இருக்கட்டும், அது மெய்ஞான கல்வியாக இருக்கும், அதற்கு ஒரு ஆசானின் வழிகாட்டுதல் அவசியம். இப்போ உலகியல் கல்வி நாம எல்லோரும் பெற்று வந்தவர்கள். உலகியல் கல்வியை அறிந்தால்தான் நாம வந்து மெய்ஞானத்தை அறிய முடியும் இல்லையா? இப்ப இந்த உலகியல் கல்வியை தரக்கூடியவர்களின் குருதான். அவர்களுக்கு நாம் வைத்திருக்கும் பெயர் ஆசிரியர். இந்த ஆசிரியர் என்ற சொல்றது ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு சொல்லுங்க. இந்த சொல்ல நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் ஆசு கூட்டல் இரியர் அப்படின்னு பிரிக்கணும். ஆசுனா குற்றங்கள். அதாவது ஆசிரியர் என்பவர் தன் குற்றத்தையும் நீக்கிக் கொண்டு பிறரது குற்றத்தையும் நீக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கணும் இல்லையா? இதுதான் ஆசிரியர். ஆசிரியர் என்றால் பிறருடைய குறைகளையே கண்டு சொல்பவர் என்ற பொருள் அல்ல. அவரும் குற்றம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களும் அவர்களுடைய குறைகளை நீக்குபவர்களாக இந்த ஆசிரியர் அமைய வேண்டும். இந்த ஆசிரியர்னா யாரு, அவர் எப்படி இருக்கணும், பண்புகள் என்ன, பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இந்த நன்னூல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க எல்லாரும் எல்லாம் அறிந்திருப்பீங்க. அதாவது ஆசிரியர் அப்படின்னு சொன்னா தெய்வம் வாழ்த்தக்கூடிய உடையதாக அவர் இருப்பது ரொம்ப பிறந்தொழி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து நாம என்ன சொல்ல வருகிறோமோ அந்த பொருளை வரிசையாக தன் உள்ளத்தில் அமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகமலர். பாருங்க என்ன ஒரு அழகான ஒரு மனோ தத்துவம் பாருங்க. எப்படி சொல்லியிருக்கேன்னா, விரையான் வேகமா சொல்லிட்டு போக கூடாது, கோவப்படக்கூடாது, ஆசிரியர்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஏன் வெகுளான் விரும்பி பாடத்தை சொல்லும் பொழுது ஐயோ இந்த போர்ஷன் முடிக்கணுமே. இன்றைய காலகட்டங்களுடைய ஆசிரியர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் அதுதாங்க. குறிப்பிட்ட காலத்துல இத்தனை பாடங்கள் முடிக்கணும் அப்படிங்கும் போது விரையாமல் சொல்லித்தர முடியாது, வெகுளாமல் சொல்லித்தர முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையும் நாங்க விரையாமல் வெகுளாமல் விரும்பி முகம் வளர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இப்பொழுது இல்லையா? அப்படித்தான் ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல எங்களுடைய பேராசிரியர்கள் சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆசிரியர் மாணவர்னு சொல்லாதீங்க, மாணவர் கிடையாது, மாணவி கிடையாது, மாணவர் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மாணாக்கர்களுக்கு மாணவர் அப்படின்னு சொல்றேன். மாண்பை ஆக்கிக் கொள்பவர் மாணவர். இப்ப இந்த இத்தனை உறவுகள் இருந்தாலும் இந்த ஆசிரியர் மாணாக்கர் உறவு நிலை மிக உன்னதமான ஒரு நிலை. குருவை சொல்லாதவர்கள் உலகில் இல்லை. வள்ளலார் பெருமான் சொல்லும் போது குருவை வணங்க பூசி நிற்காதேன்னு. ஆசிரியர் எந்த சூழ்நிலையில பார்த்தால் வணங்கு என்றால் சிவம்தான் குரு.
நமக்கு நல்வழி காட்டுகிறார். கண்கள் திறந்து விடக்கூடியவர் குரு. அவரை வணங்கு. இறைவன் இரண்டாவது சைவ பெரியவர்களும் சைவத்தை பொறுத்த வரைக்கும் 3 அடிப்படை கருத்துகள் அப்படின்னு சொன்னா நாம் எல்லாரும் அறிந்ததுதான். எப்போதுமே சைவ சித்தாந்தம் சொன்னா அந்த 3 பொருள்களை அறியாதவர்கள் இருக்கவே முடியாது. அதாவது பதி, பசு, பாசம். இல்லையா? பதி, பசு, பாசம். இந்த பதியை நாம் உணர்வதற்கு அந்த பதியை அம்மா என்னமா நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா சொல்லுங்கம்மா. உங்க நெட்வொர்க் ரொம்ப லோன்னு காட்டுது. கொஞ்சம் வர்ற இடத்துல கொஞ்சம் உட்காருங்களேன். சவுண்ட் நல்லா கேட்கல. ஒரு நிமிஷமா. இப்போ கேட்கலாமா? பாருங்க, இது சத்தம் கேக்குதா? சவுண்டா பேசுங்க. இப்ப கேக்குது. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சத்தமா பேசுங்க. சரிங்கம்மா. கேக்குதுங்களா? கேக்குது. சரி, அந்த குருவினுடைய செயல்பாடுகள் என்ன? அந்த 5வது இயல்ல அருள் உரு நிலையில அதைத்தான் நமக்கு சொல்றாங்க. இப்ப உலக வாழ்க்கையில் நாமெல்லாம் இருக்கும் பொழுது இறைவன் இந்த 3 பொருள்கள் சொல்றோம் பார்த்தீங்களா? பதி, பசு, பாசம். இது 3ம் எப்பொழுதும் சேர்ந்து எல்லா இடத்திலும் எப்பொழுதும் சேர்ந்திருக்கும். இறைவன் இது 3ம் அனாதி. இது 3மே அனாதி. இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு உயிருக்குள் அதாவது இருக்கிறது, பலமும் இருக்கிறது, இறைவனும் இருக்கிறார். இது 3ம் ஒன்றுக்குள் இருந்தாலும் இந்த உயிருக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை உயிர் அறிவது இல்லை. தொடக்க காலத்தில் அதுதான் அந்த பக்குவம் இல்லாத நிலையில் உலகியல் மீதுதான் நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த உலகியல் அறிவில் இருந்து, அந்த நாட்டத்தில் இருந்து அதை வீடு பேற்றை நோக்கி திருப்புவதற்காக இறைவன் நமக்கு குரு வடிவாக வருவார் என்ற உண்மையைத்தான் இந்த 5வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வெண்பா அப்படிங்கிறதே ஒரு பேரு, எந்த கலப்பும் இருக்கக்கூடாது. அதற்கென்று சொல்லப்பட்ட இலக்கணத்தில் அழகாக அது அமைந்தால் ஒழிய தலைச்சுன்னா அந்த வெண்பா கெட்டு போகும். எப்படி ஒரு பானை நிறைய பாலில் ஒரு துளி உப்போ அல்லது மற்ற பொருளோ கலந்தால் அது தீர்ந்து விடுமோ, அந்த வெண்பாவினுடைய அமைப்பும் கெட்டு போய்விடும். அந்த அடிப்படையில வெண்பாவை பெரும்பாலும் ரொம்ப பேர் எழுத மாட்டாங்க. ஏன்னா ஆசிரியப்பா கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை உடையது. அதுதான் எல்லாரும் பெரும்பாலும் பின்னால பாத்தீங்கன்னா தொடர்நிலை செய்யும் அமைப்புகள், காப்பியங்கள் எல்லாமே அமையும். இந்த வெண்பா மிக 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 நுட்பமானது. ஆனால் அதை பயிற்சி செய்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அது போல ரொம்ப அதிகமா அதாவது குறள் வெண்பாவில் எழுதப்பட்ட நூல்கள் என்பதை குறைவு. இப்ப சுபாவதி சிவாச்சாரியார் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய 14 சாஸ்திர நூல்களில் 8 நூல்கள் அவருக்கு சொந்தமானது. அதுதான் அவர் எழுதிய நூல்கள் தான் இருக்கின்றன. இதுல அறிமுக நூலாகவே நமக்கு ஒரு குறள் வெண்பாவில் அமைந்த ஒரு திருக்குறள் போன்ற ஒரு நூலை நமக்கு தந்திருக்கிறார். அது அவ்வளவு எளிதன்று. குறள் அமைப்பில் ஒரு நூலை எழுதுவது, அதுவும் 1.25 அடியில் 7 சீரில் நாம் நினைத்த கருத்துக்களை கொஞ்சம் கூட குறையாமல் அந்த செறிவோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு பயிற்சி தேவை என்பது அது ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் புரியும். அது சைவ சித்தாந்த கருத்துக்களை 7 சீர்களுக்குள் ரொம்ப அழகாக அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குருகத்தரித்த குறள்னு சொல்லுவாங்க. அதே போல இவரும் அணுவை துளைத்து சைவ சித்தாந்தம் என்ற 7 கடல்களை அதற்குள் நுழைத்து அப்படிப்பட்ட ஒரு தெளிவான கருத்துக்களை, நிறைய ஓமைகளையும் உருவகங்களையும் அணிகளையும் யாப்புகளையும் மிக சிறப்பாக அதில் எடுத்துக் கொள்ளி இருக்கிறார். இப்ப நாம சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சிவத்தை விட குருவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? குருவை வணங்கினால் சிவத்தை வணங்கியதாகவே பொருள் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி குரு நமக்கு அருள் செய்வார், எந்த உருவத்தில் வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இறைவனுடைய அருள் சக்தி. முதல்ல இறைவன் திரோதான சக்தி, அருள் சக்தின்னு 2ஆ சொல்லுவாங்க. திரோதான சக்திங்கிறது மறைத்தல் சக்தி. அப்ப இறைவன் மறைந்திருந்த உலக ஆசைகளை நம்மை திளைக்க செய்வார். அருட்சக்தியில் அந்த உலக பந்தத்திலிருந்து நம்மை நீக்கி ஞான வழியில் மெய்ஞானத்தை உணர்த்துவார். அப்பொழுது அவர் அவருடைய அருளே ஒரு வடிவாக நமக்கு மெய்ஞானத்தை உணர்த்தும்.
அதுதான் குருவினுடைய வடிவம். இதையே நம்ம உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் வந்து சிவப்பிரகாசத்திலே சொல்லிட்டாங்க பாருங்க. இது வந்து சாதாரணமா இப்ப நீங்க என்ன சைவ சித்தாந்தம் கற்றுக்கொள்பவர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இறைவனுடைய அருள் இல்லாமல் நம்ம எதையுமே அடைய முடியாது. இப்ப சைவ சித்தாந்தம் நாமெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது அவனுடைய அருள் தான். ஏனென்றால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கன். இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலோ, அவனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னாலோ நிச்சயமாக இறைவனுடைய அருள் தேவை. அதனாலதான் நாமெல்லாம் சைவ சித்தாந்த வகுப்புக்கு வந்திருக்கோம். சித்தாந்தம் என்பது ஏதோ புரியாத ஒன்றெல்லாம் நினைக்காதீர்கள். ரொம்ப எளிமை. நாம் வந்து மனதை முழுக்க அதில் வைத்து சிவம் என்றால் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரே நாளில் எல்லாம் மனப்பாடமாக தொடர்ந்து கற்க வேண்டும். எப்பொழுதுமே எந்த நூலையுமே தொடர் பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுதுதான் அதில் நாம் தேர்ச்சி அடைய முடியும். அதில் இருக்கக்கூடிய பொருள்களை நிறைய தெரிஞ்சுக்கலாம். மேலோட்டமாக தெரியும் முதல்ல படிக்கும் போது. அப்புறம் தான் அந்த சொற்களினுடைய பொருள் ஆழம் நமக்கு புரியும். எனவே இது படிப்பவர்கள் தொடர்ச்சியாக படிக்கணும். சைவ சித்தாந்தத்தை பொருள் எதை படித்தாலுமே தொடர் வாசித்தல் என்பது இருக்க வேண்டும் இல்லையா? தாம் துணையும் கல்லாதவாறு. நாம வந்து மனிதர்களாக பிறந்தவர்கள். இந்த மனித பிறவி ஏன் கிடைத்தது தெரியுமா? மனித பிறவி மீண்டும் பிறவாமை வேண்டும் என்பதற்காகத்தான் கிடைத்தது. மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு மனித பிறவிக்கு மட்டும் உண்டு. இப்ப தேவர்களே ஆனாலும் அவர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் மனித உருக்கொண்டு வந்து பூமியில் வாழ்ந்து தவம் செய்தால்தான் இறைவனை பார்க்க முடியும் என்ற ஒரு நியதி கூட இருக்கிறது. மனித பிறவி மாண்பான பிறவி, மிக அருமையான பிறவி. பேசே தெரியல. ஆமா, இப்ப ரைட். ஓகே 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 பேசுங்க. சரிங்களாமா? ஓகே. இப்ப என்ன சொல்றாரு? ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும். இது சிவப்பிரகாசத்துல உமாபதி சிவாச்சாரியார் சொல்றாரு. ஈட்டிய தவத்தினாலே, ஒரே ஒரு பிறவியில உடனே எல்லாம் சிவன் அருள் கிடைக்காதுங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு இளம் வயதிலேயே 5 வயதிற்குள்ளாகவே 3 வயதுக்குள்ளே அவருக்கு கிடைத்தது ஞானம் என்றால் அவருக்கு உடனே கிடைத்ததல்ல. பல்வேறு காலங்களிலும் அவர் இறைவனை சிந்தித்து அந்ததனால் வந்த ஒரு பலன்தான் அது இல்லையா? இருட்டாயிடுது இடையில பேசு வெளிச்சத்துல திரும்பி. இப்ப ஓகே, இப்ப பிரைட்டா இருக்கு. ஓகே, அப்படியே உட்காந்தீங்க. ஓகே, பேசுங்க. ஓகே, சரி. அப்ப அதாவது ஈட்டிய தவத்தினை பல்வேறு பிறவியை சொல்லும் நாம் சிந்தனையோடு இருந்தால்தான் கிடைக்கும். எல்லாம் இந்த குருமார்கள் கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐயோ அதுக்குள்ளேயும் 1 மணி நேரம் முடிஞ்சுதா அப்படின்னு தோணுது. அப்படிப்பட்ட சான்றோர்கள் எல்லாம் நமக்கு குருவாக இருந்து நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதுவும் சிவன் அருள் தான். அவனின்றி அணுவும் அசையாது. அப்ப குரு என்பவர் அப்படி யார் அப்படின்னு சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய பாசத்தை நீக்கக்கூடியவர். ஆணவம் கண்மம் மாயம் சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த பாசத்தை நீக்கக்கூடியவர் தான் குருவாக வருவார். எப்பொழுது வருவார் அதான் கேள்வி. இப்ப வந்துருவாரா? இப்ப சைவ சித்தாந்தம் நம்மளாம் படிக்கிறோமே, உடனே வந்து நமக்கு பந்த பாசத்தை எல்லாம் நீக்கிடுவாரா? இல்ல. எப்ப வருவாரு? உயிர் பக்குவம் அடைய வேண்டும். அந்த பக்குவம் எப்ப அடையுதுங்கிறது யாருக்கு தெரியுமா? சிவபெருமானுக்கு தான் தெரியும். ஏனென்றால் நம்ம உயிருக்குள்ளரையே இறைவன் இருக்கின்றார். உயிருக்குள் இறைவன் இருப்பதை நாம் ஒருபோதும் அறிவதில்லை. ஏனென்றால் நேற்று அம்மா சொன்னாங்களே, நான் செய்தேன், என்னால் தான் முடிந்தது, நான் இல்லைன்னா நீ எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. நான் எனது என்ற மொழி நமக்குள் ஆணவம் மண்டி கிடக்கின்றது என்று பொருள். ஆணவம் மண்டி கிடக்கின்றது என்று பொருள். அப்படி இன்னொருத்தர் செஞ்சிருந்தா கூட என்ன செய்யுமா? நான் தான் செய்ய சொன்னேன், நான் சொன்னதுனாலதான் அவங்க செஞ்சாங்க, அதனாலதான் அந்த செயல். அப்ப எல்லாவற்றிலும் நான் என்று நம்மை நாம் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் அங்கு இல்லவே இல்லைங்க. எல்லாமே இறைவன் தான். நம் உள்ளிருந்து நம்மை இயக்கக்கூடியவன் அவன் தான் இல்லையா? அவனை பற்றி நாம் சிந்திப்பது, குருவை சிந்திப்பது இவனை சிந்திப்பதற்கு சமம். இப்ப இந்த சிந்தனையோடு இப்ப குருவை பற்றி நாம நிறைய குரு பார்த்தல் கோடி நன்மை. நாம தட்சிணாமூர்த்தி வடிவம், சிவபெருமானுடைய யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி வடிவத்தை தான் குருவாக நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் தட்சிணாமூர்த்தி அந்த வடிவத்தில் இருந்துதான் அகசந்தான குருவர்களுக்கு அவர் ஞானத்தை உபதேசித்தார். தந்தையம் பெருமாளுக்கு சொல்லி இல்லையா? அவர் வந்து இவருக்கு சத்திய ஞான தரிசனிக்கு சொல்லி இப்படி வழி வழியாக வந்து அவர் அகசந்தான குரவர்கள் 4 இருக்காங்க இல்லையா?
அந்த நால்வர்கள் அவங்க மூலமா கடைசியா வந்த பரஞ்சோதி முனிவர் தான் வந்து புறச்சுண்டான குருவர்கள் மெய்கண்டாருக்கு அந்த ஞானத்தை உணர்த்துகிறார். அவர் குருவாக வந்து உணர்த்துகிறார். அதனால இந்த பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை பற்றி சொல்லும்போது திரு கைலாய பரம்பரை அப்படின்னே சொல்லிட்டு வருவாங்க. அப்ப வழி வழியாக சிவபெருமான் தன்னை அடியவர்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அந்த குரு பரம்பரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இப்ப சிவபெருமானை எப்படி குருவாக எப்பொழுது வருவார் அப்படிங்கிறத நம்ம முதல் குரல்ல பார்க்கலாம். இப்ப குரு வடிவாய் திருவருள் தான் வருகின்றது. குரு வடிவாய் வருவது திருவருள் அப்படிங்கிறத முதல் பாடல்ல சொல்றாரு. பாருங்க, இந்த செய்யுள் படிக்கிறவங்க, புதுசா படிக்கிறவங்க, ஏன்னா நிறைய தமிழ் படித்தவர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல பதம் பிரித்து பார்க்கறது உங்களுக்கு எளிமையா இருக்கும். மற்றவர்கள் கொஞ்சம் பதம் பிரித்து படிக்கும் பொழுதே பொருள் உங்களுக்கு புரியும்படியாக வாசிக்கணும். அம்மல பாருங்க, அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் குறி ஆகி நீங்காத போ. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உள் நின்று அழித்தது, அழித்தல் அப்படின்னா கருணை செய்தல் தான் இருக்கும். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் உள்ளே இருக்கிறான். அதுதான் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். இறைவனை பாத்தீங்கன்னா, இறைவன் எப்படிப்பட்டவன்னா கடவுள்னு ஒரு பேர் இருக்கு. கடவுள் இறைவன் கடந்தும் இருப்பான், உள்ளேயும் இருப்பான். எல்லா இடத்திலும் நீக்குமர நிறைந்திருக்கக்கூடியவனுக்கு பேர் தான் இறைவன் அப்படின்னு பேரு. அந்த இறைவன் எங்க இருக்கிறான், எங்க நம்ம தேடுறோம், இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அப்படின்னு நம்ம தேடுறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தை. இருக்கின்ற நமக்குள் இருக்கின்றான் இறைவன் என்பதை நாம் உணரும் காலம் அதுதான் அந்த உயிர் பக்குவம் அடையக்கூடிய காலம். அப்ப உயிர் தோன்றிய போதே உயிருக்குள் இறைவன் இருக்கின்றான் என்பதனை நாம் அறிய மாட்டோம். அப்படி அறியாத உயிர் பக்குவம் இல்லாத உயிர் அப்படின்னு அர்த்தம். உள் நின்று அழுத்ததே காணும் குறியாகி நீங்காத அப்ப பக்குவம் இல்லாத காலத்தில் இறைவன் நமக்குள் இருக்கின்றான் என்பதனை நாம் அறிய மாட்டோம். அதற்கு காரணம் உலகியல் வாழ்க்கை, மலக்கட்டு, அதாவது ஆணவத்தோடு நாம் கட்டுப்பட்டு இந்த உலக இன்பத்தில் திளைத்திருக்கும் பொழுது இறைவன் உயிருக்குள் இருப்பதை நாம் அறிய மாட்டோம். இல்லை, இறைவன் என்ன செய்யறாரு உள்ள இருந்து அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை அனுபவி, மாயைகளில் நீ மூழ்கி திளை, எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் கேட்டதையெல்லாம் கொடுப்பாரு. நீங்க சிவபெருமான்கிட்ட கேளுங்க, கேட்டதெல்லாம் கிடைக்கும். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில உனக்கு அது எதுவுமே வேண்டாம். யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் இல்லை. என்னென்ன உனக்கு வேணுமோ அனுபவி முடிச்சுட்டு கடைசியா எனக்கு எதுவுமே வேண்டான்னு ஒரு நிலை வருது பாத்தீங்களா, அதுதான் பக்குவ நிலை. அதுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த புளியம்பழம் உங்களுக்கு தெரியும். புளியம்பழம் பாத்தீங்கன்னா பிஞ்சாக இருக்கும் பொழுதும் காயாக இருக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா அது ஓட்டோடு ஒட்டிதான் இருக்கும். அதுதான் நாம உலக வாழ்க்கையில் நம்ம பிணித்து கிடக்கக்கூடிய, நம்ம உலக வாழ்க்கையிலிருந்து வெளியில வர முடியாத அளவிற்கு பிணித்திருக்கக்கூடியது. அந்த புளியம்பழம் முற்றிய பழுத்தவுடன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டுக்கும் பழத்திற்கும் சம்பந்தம் இல்லாம தனியா அது அப்போதான் அந்த புளியம்பழம் வந்து எடுத்து குற்றி உள்ள வைக்கிறதுக்கு, அதாவது கரைக்கிறதுக்கு பக்குவப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது போல உலக ஆசை, உலகத்திற்குள்ளே இருப்போம், தாமரையிலே தண்ணீர் போல உலகத்தில் ஒட்டாமல் நாம் என்று வாழ்கிறோமோ அதுதான் அந்த பக்குவம் அடைந்த உயிர். அப்பொழுது இறைவன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஒரு குருவாக அந்த இறைவனுடைய திரு அருளானது குரு வடிவத்தில் ஒரு சுத்த ஆத்மாவாக ஒரு குரு வடிவத்தில் வந்து நமக்கு மெய்ஞானத்தை உணர்த்தும். அப்போ இறைவன் வந்து குருவாக வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உயிர் பக்குவம் அடைய வேண்டும். அந்த பக்குவம் அடைவதற்கு கூட உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவன் தான் துணை புரிய வேண்டும். இப்ப இந்த வினை போகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அடுத்தடுத்த குரல்ல வரும் பொழுது நாம பாத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பக்குவம் வராத போது இறைவன் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் அறிய மாட்டோம். பக்குவம் வந்த பிறகு இறைவன் அப்பொழுதும் தன்னுடைய முழு திருமேனியோடும் வரமாட்டார், குருவாக வந்து நம்மை ஆட்கொள்வார். இது வந்து நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. முதல் குரலில் அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போ. சரிங்களா? இந்த குரல் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆணவம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, ஆணவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வீட்டுல பேசும்பொழுது கூட சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் ரொம்ப அடங்காம ஏதாவது ஒரு செயல் செஞ்ச பிள்ளைகள் என்ன ஆணவம் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆணவம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டது தெரியுமா, அது அதாவது ஆணவத்தை அழிக்கவே முடியாதுங்களா, யாரா இருந்தாலும் சரி. ஆணவம் என்பது அழிக்கவே முடியாது, ஆனால் அதை ஒடுக்கலாம். இப்ப வந்து பெரிய ஞானிகள் அப்படின்லாம் சொல்றோம், நம்ம படிச்சிருக்கோம், விஸ்வாமித்திர முனிவர் படிச்சிருக்கோம், துர்வாச முனிவர், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தவம் செய்தவர்கள் தான். ஆனாலும் அவங்களுக்கு கோபம் வருது. இந்த கோபம் என்பதே என்ன தெரியுமா, ஆணவத்தின் வெளிப்பாடுதான்.
நான் பெரியவன், என்னை எப்படி நீ சொல்லலாம்? நான் என்ற உணர்வு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். கோபம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி. அதாவது கோபப்படுறோம் பாத்தீங்களா? இப்ப நம்முடைய இந்த வேகமான இந்த உலகத்துல எல்லாரும் சட்டுன்னு வர்றது கோபம் மட்டும்தாங்க. கோபம் மட்டும்தான். எதுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. கோபப்பட்டதுக்கு அப்புறமா தான் யோசனையே வருது, எதுக்கு நம்ம அந்த பிள்ளைகளை திட்டணும் பாட்டி. அப்ப பரபரப்பான இந்த உலகத்துல ஓடிக்கிட்டே திரியிறோம். பணத்திற்கு பின்னால், மாயைக்கு பின்னால் ஓடிக்கொண்டே திரிய வேண்டிய ஒரு காலகட்டத்துல நமக்கு மிஞ்சினது கோபம் தான் வீட்டுல, இல்லையா? இது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் சொல்றோம் பாத்தீங்களா? அந்த ஆணவத்தை அழிக்க முடியாதான். ஆனால் தவத்தால், இறை சிந்தனையால், மெய்ஞானத்தால் அதை ஒடுக்கி வைக்கணும். இப்ப வந்து ஒரு பாத்தீங்கன்னா, இப்ப உளவியல் ரீதியாக மனித மனத்தை ஒரு 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. மனிதனுடைய மனசு இருக்கு பாத்தீங்களா? அது இது வந்து இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால நான் அதை சொல்றேன். மனித மனத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. இந்த இட்டுங்கிறது பாத்தீங்கன்னா அடிப்பகுதி, அது கலங்கிய நிலை, அதாவது சாக்கடை போல கெட்ட எண்ணங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம். ஈகோங்கிறது மனித குணம், சூப்பர் ஈகோங்கிறது தெய்வ குணம். இது 3ம் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கும். அதான் ஆணவம். அதாவது என்ன சொல்றது, பதி, பசு, பாசம். இதுதான். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். மழை பெய்ஞ்சு தண்ணி வந்து அந்த ஓரத்துல எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த அதாவது சாலை ஓரங்கள்ல தேங்கி இருக்கும் பாத்தீங்களா? கலங்களா ஒரு தண்ணி. அதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்ல நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, ஒரு இரவு வச்சிருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அதுல இருக்கக்கூடிய அடி, அந்த கலங்களான அந்த மண்ணு வந்து அடியில உறைஞ்சிருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னா இந்த அதுல கொஞ்சம் சின்ன சின்ன நுண் துகள்கள் மிதந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் தெளிவா தான் இருக்கும், ஆனா நுண் துகள்கள் அதுல மிதந்துகிட்டு இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தெளிந்த நீர் நிற்கும். இப்ப என்ன காரணம்? அடியில இருக்கக்கூடியதாங்க நமக்கு இந்த ஆணவம். இந்த ஆணவம் எப்போதுமே உள்ளுக்குள்ள உறைஞ்சுதான் கிடக்கும். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தெய்வ குணத்தினால் இந்த ஆணவத்தை ஒடுக்கியே வைக்கணும். அதன் மேல வரவே விடக்கூடாது. அதுக்குதான் இந்த மாதிரியான பயிற்சி எல்லாம் அப்படின்னு சொல்றோம். இது சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது ஆணவத்தை செம்பினுள் களிம்பு போலன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரத்தை எல்லாம் நல்லா புளி போட்டு நல்லா விளக்கி பளிச்சுன்னு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருப்பீங்க. எடுத்து நிமிஷம் அப்பவே நீங்க தண்ணி தெளிச்சு மறுபடியும் தேய்ச்சு பாருங்க, களிம்பு வரும். அப்படித்தாங்க ஆணவம். எவ்வளவுதான் நம்ம நல்லவங்கள மாறிட்டோம் கோவம் வராதுன்னு நினைச்சாலும் நம்மை மீறி ஒரு குணம் நமக்கு இருக்கும். அதாவது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, விஞ்ஞான கலர்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு கூட ஆணவம் என்பது இருக்கும் என்பதுதான், கடைசி வரைக்கும் இருக்கும் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தில் நாம் கண்ட ஒரு செய்தி. இந்த ஆணவத்தை ஒடுக்குறது எது? ஒடுக்கணும் சொல்ல முடியாது, அழிக்க முடியாது, ஆனா ஒடுக்கியாவது வைக்கணும். எப்ப முடியும்? அதுவும் இறைவனுடைய அருள் வேண்டும். அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதத்தான் ஒரு அழகான ஒரு ஊமையில சொல்ல இருப்பாங்க. அகத்து ஒரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ தான். அழகான ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளர, அகம் அப்படின்னா வீடு, வீட்டுக்குள்ளர யாருக்கோ உடம்பு சரியில்லை. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் அவங்களுக்கு என்ன செய்யுதுங்கிறது தெரியும், இல்லைங்களா? அவங்க காய்ச்சலா, தலைவலியா, மருத்துவர் என்ன மருந்து எந்த நேரத்துல கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியுமே தவிர, வெளியில இருக்கிறவங்களோ மற்றவர்களோ அறியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும், நடமாட்டத்தை காரணமா என்னன்னு கேட்பாங்க, உடம்பு சரியில்லை, அவ்வளவுதானே தெரியுமே தவிர பற்றி அவருக்கு என்ன நோய், அவருக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியுமே, நல்லாது மற்றவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிற செய்தியை இதுல சொல்லியிருக்காரு. சரி, இதை சொல்றதுக்கா உமாபதி ஒரு குரல் எழுதியிருப்பாங்க. அகத்து ஒரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்புறோதான். இது ஒரு குரல். வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு வியாதி வந்தா அதனுடைய தன்மையை வீட்டுல இருக்கவங்க தான் அறிவாங்க. இது எதுக்காக சொல்லணும்? இதில் இருந்து அவர் எதை பெற வைக்கிறார்? இதில் இருந்து பிரித மொழிதல் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லுவாங்க. ஒன்றை சொல்லி அதிலிருந்து நாம் ஒன்றை பெற வேண்டும். அதே போல நம் உயிருக்குள் ஒட்டி இருக்கக்கூடியவன் இறைவன். அகத்து ஒரு நோயை அறியக்கூடிய, நம் அகத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை அறிபவன் நமக்குள் அந்த உயிரோடே இருக்கக்கூடிய இறைவன் தான். அவனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நமக்குள்ள எவ்வளவு ஆணவம் இருக்கிறது, எவ்வளவு கண்ம மாயைகள் இருக்கின்றன, நாம் எவ்வளவு வினைகள் செய்திருக்கிறோம் என்பதை நம்மை படைத்த இறைவன் நம் உயிருக்குள் இருந்து அதை அறிந்து கொண்டு இருப்பானே தவிர மற்றவர்கள் யாராலும் அதை அறிந்து சொல்லவே முடியாது. சரி, அகத்தூறு நோய் இருக்கு இல்லையா, அந்த நோய்க்கு எதுங்க மருந்து? அதுவும் கொடுக்கணும் இல்லையா? அகத்தூறு நோய் ஆணவம், அதை அறிபவர் இறைவன், அதுக்கு ஒரு மருந்து வேணும் இல்லைங்களா? அது என்ன மருந்து தெரியுங்களா? அதான் வினை போகம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வினை போகம் என்றால் நாம் அறிந்தோ அறியாமலோ
முன் முன் ஜென்மத்தில், அதாவது போன பிறவிகளில் எல்லாம் நாம் செய்த பாவத்தினுடைய அல்லது நன்மையினுடைய தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாம நினைப்போம், நம்ம என்னதான் நம்ம பாவம் பண்ணோம், நமக்கே இந்த கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கோவலனை பற்றி சொல்லும் பொழுது, இம்மை பிறவியில் யானறி நல்வினை. கோவலனை பற்றி மாடலமறையவன் சொல்லும் போது என்ன சொல்லுவான்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பிறவியில கோவலன் எந்த தப்புமே செய்யல, அவ்வளவு நல்லவே, அது எவ்வளவு நல்லவனா செஞ்சிருக்கான். ஒரு தாய்க்கு ஒரே மகன் என்பதனால் திருடனுக்கு பதிலாக தன் உயிரை கூட கொடுக்கறதுக்கு அவன் தயாராக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா, சிலப்பதிகாரம் சொல்லுது, ஊழ்வினை உருத்து ஊட்டுங்க. அந்த ஊழ்வினை தாங்க நான் முன்வினையில் செய்த பாவங்களோ நல்லதோ. அது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி ஈயாது அடி உறைந்தற்கு நிழல் நம்ம கூட வரும். நீங்க விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி நிழல் நம்ம கூட வந்துட்டே தான் இருக்கும். அதே போல நம்முடைய வினை நம்மை தொடர்ந்து வரும். அதை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல நம்ம கண்டிப்பா அனுபவித்தான் தீர வேண்டும். நமக்கு துன்பம் வந்தால் நீங்க வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா நாம முன்பிறவியில் செய்த ஏதோ ஒரு தீங்கு நமக்கு போயிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுங்க. அப்ப அந்த வினை போகம் இருக்கு பார்த்தீங்களா, நாம் அனுபவிக்கக்கூடிய தீங்குகளோ நன்மைகளோ அதுதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய மருந்து. வினை போகத்தை அனுபவித்து ஆணவம் ஒடுங்கினால் வடிவில் நம்மை ஆட்கொள்வார். இதுதான் நம்ம இந்த குரல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அகத்து உரு நோய்க்கு உள்ளினர் அன்றே அதனை தகத்தவரும் காண்பரோ தான். மற்றவர்கள் அறிய மாட்டார்கள், உயிருக்கு இருக்கக்கூடிய இறைவன் தான் அதை அனுபவிப்பார், அதை தெரிந்து கொள்வார் அப்படிங்கிறது. அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா, குருவின் நிலையை உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருள் ஆர் அறியா புதிர். அழகான ஒரு பாட்டு. இறைவன் அருள் செய்கிறான், நம்முள் இருக்கிறான் என்பதை யாருமே அறிய மாட்டார். இப்பதான் ஒரு பாடல்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இந்த கருத்துக்களை தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா ஒரு அதை வலியுறுத்தி என்று பொருள் என்ன தலைப்போ அதை வலியுறுத்தி சொல்லிட்டே வரணும். ஏன்னா ஏன் 10 பாட்டுல வலியுறுத்தணும், ஒத்த பாட்டுல சொல்லக்கூடாதா? நம்ம ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டோம். ஒரு பொருளை எடுத்துட்டு வா அப்படின்னு பிள்ளைகள்டே சொன்னோம்னாலும் ஒரு 4 தடவை சொன்னாதான் அந்த பொருள் வரும். இப்ப நமக்கும் அதே மாதிரி 10 தடவையாவது அந்த அதே கருத்தை வலியுறுத்தி சொல்லும் பொழுதுதான் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்ப இதுல குருவினுடைய நிலையை பற்றி, குருவினுடைய எப்படி செயல், அவர் எப்பொழுது வருவார், என்ன செய்வார்ங்கிறதை பற்றி 10 பாடல்களையும் சொல்லிட்டு வரும் பொழுது, அறியா வகையால் அருள் புரிய வந்த பொருள் ஆர் அறிவார் புவி. இந்த இறைவன் என்பவன் அப்படின்னு சொன்னா, இந்த இறைவனுடைய 5 தொழில்கள் சொல்லுவோம். இறைவன் 5 தொழில் பார்த்தீங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 இறைவன் செய்யக்கூடிய 5 தொழில்கள். இந்த தொழில்களை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரியாது. நாமளா இருந்தா நான் தான் செஞ்சேன், இந்த சமையல் யாரும் செஞ்சா நான் தான் செஞ்சேன், நல்லா இருக்கான்னு கேட்கும்போது நம்ம செஞ்சோம்னு இருக்கும். அப்ப இறைவன் தான் அந்த செயலை செய்கிறோம் என்பதனை வெளிப்படையாக தெரியப்படுத்த மாட்டார். இப்ப இதுல முதல் 4 இருக்கு பாத்தீங்களா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். இந்த 4 உலகியலோடு தொடர்புடையது. அப்பொழுது இறைவன் மறைந்திருந்து நம்மை இந்த உலகத்தில் ஆட்படுத்துகிறான். கடைசியாக வருது பாத்தீங்களா அருளல் என்பது, அது குருவாக நம்மை அவர் ஆட்கொள்ளுகிறார். அப்ப முதலில் வரக்கூடிய 4 பந்தம் என்பதற்குள் அடங்கும். அடுத்தது கடைசியாக வரக்கூடியது அந்த மெய்ஞானத்தை தரக்கூடிய வீடு பேட்டை குறிக்கிறது. இதைத்தான் சேக்கிழார் பெருமாள் கூட பந்தம் வீடு தரு பரமன் அப்படின்னு சொல்லுவார். பந்தம் என்பது அந்த முதல் 4ஐயும், வீடு என்பது வீடு பேட்டையும் தரக்கூடியது. இதை 2ஐயும் யார்தான் தர முடியும் என்று சொன்னால் சிவபெருமான் மட்டும்தான் தர முடியும். இதை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். அதான் கேட்கிறார், பொருள் யார் அறியா புவி. புவினா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சாதாரணவர்கள், இறைவனை பற்றி சிந்திக்காதவர்கள் அறிய முடியாது. இறைவன் ஒருவன் தான் அருள் என்றால் என்ன, அதை யாருக்கு தர வேண்டும், எப்பொழுது தர வேண்டும் என்பதனை முழுமையாக அறிந்தவன் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய பொருள். அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா, யாரு அறிய மாட்டார், சிவபெருமானை அறிய மாட்டார். கூடவே இருந்தாலும் சிவபெருமானை அறியாதவர் யார், இறைவன் என்பதனை அறியாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை பிரித்து காமிக்கிறாரு. வேற யாரும் இல்லைங்க, நாம தான் அந்த 3 பேரும். சொல்றேன் பாருங்க. பொய், இருண்ட சிந்தை, பொறியிலார். 3 பேர் யாரு? உலக வாழ்க்கையே ஒரு பொய் தாங்க. உலகே மாயம், வாழ்வே மாயம். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு சென்றோம் எல்லாமே நமக்கு தெரியுதுங்க. ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த சாவு வீட்டை பார்த்த உடனே நமக்கும் ஐயோ இன்னைக்கு ஒரு கலக்கம் வரும். அடுத்த நிமிஷம் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு அடுத்தபடி பழையபடி சொத்து தகராறுல நம்ம இறங்கிரும். ஏன் அண்ணன் தம்பி தானே, பரவாயில்ல ஒரு 4 அடி எடுத்துட்டு போட்டுவே எத்தனை பேர் விட்டு கொடுக்குறோம் பாருங்க. எதையுமே நம்ம எடுத்துட்டு போறது இல்லை. முதல்ல இந்த 6 அடி நிலம் சொந்தம் சொன்னாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா ஒரே குழியிலேயே தோண்டி 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 போட்டு புதைச்சிட்டே இருக்காங்க. அப்ப நமக்கு இந்த 6 அடி கூட சொந்தமில்லை. ஆனாலும் அந்த உலகப்பற்றை நாம் விடுவதில்லை. இதுக்கு ஒரு சின்ன கதை நேரம் இருக்கிறது, சொல்லிடலாம். ஒரு சின்ன கதை எங்களுடைய ஞானாசிரியர் சொன்னதுதான். இப்போ ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மன்னன்ங்க. அவர் ரொம்ப நல்லவன், நாட்டு மக்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவன். சிவபக்தன் வேற. அவனுடைய சிவ பூஜையில் மகிழ்ந்து அவனுடைய அதாவது அவனுடைய ஆட்சி சிறப்பையும் அவனுடைய நேர்மையும் பார்த்து இறைவன் என்ன செய்யறாருன்னா அவருடைய கனவில் வந்து, அப்பா நீ நாளைக்கு உனக்கு நான் காட்சி தரப் போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் நல்ல மன்னன் இல்லையா, அவன் சுயநலமா யோசிக்கல. அவன் என்ன செஞ்சானா, நான் மட்டும் பார்த்தா போதுங்களா, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே பார்க்கணுமே உன்னை அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கொஞ்சம், ஏப்பா உனக்கு மட்டும்தான் அவன் என்னை காட்ட முடியும், எல்லாருக்கும் எப்படி காட்டுறது, அதுக்கு தகுந்த பக்குவம் எல்லாம் அவங்களுக்கு இல்லையேப்பா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, நீங்க எல்லாருக்கும் நீங்க காட்சி கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அடம் பிடிக்கிறார். உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணியை போல இந்த நாட்டுல இந்த எல்லையில இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில நான் உனக்கு காட்சி தருவேன். கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இருக்கணும். இப்ப நான் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 6:15 ஆயிடுச்சுல, அது மாதிரி லேட்டாலாம் வரக்கூடாது. கரெக்டா இங்க வந்து 6 மணிக்கு நீ வந்தீங்களா காட்சி தருவேன்னு சொன்ன உடனே இவர் காலையிலேயே ஆயத்தமாயிட்டார். மலை ஏறணும் இல்லையா, நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள் என்றால் இறைவனை நேரில் காணலாம்னு ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டாரு. அப்புறம் இறைவனை ஃப்ரீயா பாக்குறதுன்னா எல்லாருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம இப்ப கோயிலுக்குள்ள போனா கூட 250 ரூபா 3 ரூபாய் டிக்கெட் கொடுத்து தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நேரடியாவே நம்ம பார்க்க போறோம்னு எல்லா மக்களும் நாட்டோட எல்லா குழந்தை குட்டி எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க. மலை ஏறி போயிட்டே இருக்காங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே பாத்தீங்கன்னா அந்த இங்க வந்து பித்தளை செம்பு வெறும் கட்டிகளா கிடந்திருக்கு. உடனே இந்த மக்கள் இதையும் உடனே பார்த்தா, ஆஹா என்னடா அது பித்தளை கட்டியே செம்புமா கிடக்கு, சரின்ட்டு முன்னால போறவங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் குரூப் வந்து பின்தங்கிடுச்சு அந்த கூட்டம். உடனே அதெல்லாம் மடியில முடிஞ்ச அளவுக்கு பேப்ப துண்டு வேஸ்டி எல்லாம் அவுத்து வச்சு அள்ளி கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. யாரு பாத்துக்கிட்டு இருக்கா, மன்னன் முன்னால போறாரு, இவ்வளவு கூட்டத்துல நம்ம கொஞ்சம் பேர் இல்லாத தெரியவா போகுது அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் தூரம் போன உடனே பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி கட்டிகள் எல்லாம் நடந்தாங்க. அத்தாடி வெள்ளியை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், நல்ல வேலை நம்ம வந்து அந்த பித்தளையோட திரும்பல, வெள்ளி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி வெள்ளியை அள்ளி மடியில கட்டிக்கிட்டு ஒரு கூட்டம் போயிடுச்சு. மன்னன் வந்து சிவ சிந்தனையிலே சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அவரு பக்கத்துல மன்னர் ஐம்பெருங்குழு எண்பேராயம் மன்னனுடைய பட்டத்தரசிகள் எல்லாரும் பின்னால போயிட்டே இருக்காங்க. இந்த வெள்ளிக்கட்டியோட ஒரு கூட்டம் திரும்பிடுச்சு. அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன ஆச்சுன்னா தங்க கட்டிகளா கிடக்கு. ஆரியா நல்ல வேலை போங்க, வெள்ளியோட போகல, நம்ம எனக்கு எவ்வளவு தங்கம், நம்ம எவ்வளவு பெரிய ஆயிரலாம்னு சொல்லிட்டு அவங்க தங்க கட்டிகள் அழுகிட்டு கொஞ்சம் கூட்டம் வந்துருச்சு. இப்ப பின்னால யாரு போறாங்க அப்படின்னு சொன்னா, யாரு மட்டும் போறாங்கன்னா மன்னனுடைய நெருங்கிய, அதாவது மன்னனுடைய கட்டளைக்கு பயந்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மந்திரி பிரதானிகள் அவரும் மனைவிமார்கள் மட்டும்தான் பின்னால போயிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட, இப்ப மன்னனுக்கு பாத்தீங்கன்னா ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். அவன் நாட்டுக்கு மன்னனாக இருந்தாலும் அந்த பொருள்களை எல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவனுடைய சிந்தனை முழுக்க சிவாய நம தான் இருக்கு, போயிட்டே இருக்காரு. அப்ப பின்னால வந்த ராணி அந்த கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல போடணும் நவமணிகளும் கொட்டி கிடக்கு, வைரம் வைடூரியம் எல்லாம் கொட்டி கிடக்கு. உடனே இவங்களுக்கு என்ன தோணுச்சு, ஆத்தாடி நமக்கு வைரம் வைடூரியம் எல்லாம் கிடைச்சிட்டு அதை விட்டு தாண்ட அவங்களுக்கு மனசு போறாம அங்கே கொஞ்சம் பேர் நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்சம் பேர் அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அள்ளிட்டு போக ஆரம்பிச்சாங்க. கடைசியா மலைக்கு போனது யாரு அப்படின்னா மன்னன் மட்டும்தான். உடனே 6 மணிக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். எல்லாரும் பாருங்கிறாரு. அவர் யாரப்பா பார்க்க சொல்ற அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பிள்ளை இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இதுதான் பக்குவம் இல்லாத உயிர். நீ உன்னுடைய உயிர் மட்டும் பக்குவமான உயிர், உனக்கு மட்டும் காட்சி தரேன்னு நான் சொன்னேன், நீ கேட்டியா? உலக ஆசையிலிருந்து இந்த மக்களை நீ திருத்தவே முடியாது. கடவுளையே காட்ட போறேன்னு சொன்னாலும் உலக ஆசையில் ஆட்பட்டு கிடக்கக்கூடிய பொய்யர்கள் தான் இந்த மக்கள் அப்படிங்கிறத இறைவன் அந்த மன்னனுக்கு பற்றியதாக ஒரு கதை. இது இந்த இடத்துல தொடர்பு. ஏனென்றால் பொய்யான உலக வாழ்க்கையில் நாம் சிக்கி தவிக்கும் வரைக்கும் இறைவனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. அடுத்தது இருண்ட சிந்தை. இருட்டுன்னு சொன்னாவே ஆணவம் தாங்க. இருட்டுனாவே ஆணவம். நான், எனது, என்னுடையது, நான் தான் செய்தேன், இந்த காரியம் என்னால் தான் முடிந்தது என்று யார் ஒருவர் கேட்கிறாரோ அவர் கூட இறைவன் தலை வைத்து இறைவன் பக்கத்துல இருந்தால் கூட அவர்களை அறியும் திறன் இல்லாதவர்கள், பக்குவமே இல்லாதவர்கள். இறைவனை அறிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தானே வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, நல்ல சிந்தனைகள் இருந்தால்தான் இறைவனை நாம் அடைய முடியும். பக்கத்து இறைவன் தான் இறைவன் காமிச்சா இவரா இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவமற்ற ஒரு ஆத்மா. இவங்க 3 பேருக்கும் என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா, போதம் நெய் இரண்டும். போதம்னா இறைவனுடைய அருள், நெய்னா இறைவனுடைய உருவம், குருவாக வந்து உணர்த்தக்கூடிய உருவம். இந்த இரண்டையும் இந்த மூவரும் அறியவே மாட்டார் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய கருத்து. பொய், இருண்ட சிந்தை, பொறியிலார்,
போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக மிக காணார் அப்படின்னா அதை காணவே முடியாது, இது இறைவன் பக்கம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சொல்லுகிறார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த குரு வருவதனுடைய நோக்கம், எதற்காக குரு வருகிறார் அப்படின்னா, அப்ப அதுக்கு ஒரு அழகான ஒரு உவமையை சொல்றாரு பாருங்க. நம்ம பார்வை விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உயிரினத்தை ஒரு விலங்கை பிடிப்பதற்காக அந்த இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினத்தை பழக்கி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. நிக்கிறத பார்த்து அந்த இனம் அது பக்கத்துல வரும், அப்ப தண்ணி வச்சு அதை பிடிச்சிருவாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொக்குக்காக தண்ணி வைப்பாங்க, அந்த கொக்கு வந்து பார்வை கொக்குன்னு சொல்லுவாங்க, அது பேரே பார்வை கொக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யானையை பிடிப்பதற்காகவும் இந்த கும்கி யானை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி வைப்பாங்க. அப்ப அந்த யானை நிக்கிறத பார்த்தோன்னு ஒரு பெண் யானையை அங்க நிக்க வச்சிருவாங்க. அப்ப மற்ற காட்டு யானைகளை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பெண் யானை நிப்பாட்டி வச்சுட்டு குழி தோண்டி அதுக்கு மேல இதெல்லாம் போட்டு வச்சிருவாங்க. அப்ப இதை நோக்கி அந்த யானைகள் வரும் பொழுது அவங்க அந்த யானையை வேட்டையாடுவாங்க. அதே போலதான் கொக்கும், ஒரு 2-3 கொக்கு நின்ன உடனே கொக்கு இருக்கிற இடத்துல மீன் இருக்கும்னு நினைச்சிட்டு மற்ற கொக்குகள் எல்லாம் வரும், அது மாட்டிக்கும். அப்ப இந்த பார்வையில ஒரு விலங்கை படுத்தப்பட்ட விலங்கை பார்வை விலங்காக வைத்து வேட்டுவர்கள் பிடிப்பார்கள் இல்லையா, அது போல இறைவனானவன் பக்குவப்பட்ட உயிர்களை பிடிப்பதற்காக குரு என்ற போர்வை போர்த்தி கொண்டு வருகிறான். தன்னுடைய உருவை மறைத்து குரு என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்து முதலில் பிடித்து பிறகு அகப்படுத்திக் கொள்ளுகிறார். எப்படி வேடர்கள் பிடித்து அகப்படுத்திக் கொள்கிறார்களோ இந்த உயிரை இறைவன் பற்றி பிறகு அதை நல்வழிப்படுத்துகிறான். அப்ப பார்வை விலங்கு போல குருவானவர் வந்து நம்ம உலக இச்சையிலிருந்து கொஞ்சம் விடுபட்ட பக்குவ உயிர்களை அவர் ஆட்கொள்ளுகிறார் என்று ஒரு அழகான உண்மையில சொல்லியிருக்கார் பாருங்க. பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்திருக்காம், பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்திருக்காம், மாக்கள்னா விலங்குகள், பார்வை விலங்கு போல முன் பற்றி பிடித்திருக்காம். போர்வை என காணா புவி, போர்வை என்ன போர்வை, குரு என்ற போர்வை போட்டிக் கொண்டு இறைவன் வருகிறார். அதை காணா புவி, புவின்னு இவர் நிறைய பாடல்கள்ல சொல்லுவார். புவினா என்ன அப்படின்னா பக்குவம் இல்லாத உலக உயிர்கள். புவினா உலகம், இந்த உலகம் முழுவதும் எது மண்டி கிடக்கிறது, ஞானத்தை அறிவு. நாம தினம் பாத்தீங்கன்னா இந்த மார்கழியில காலையில எல்லாம் கோயிலுக்கு போறோம், சாயங்காலம் பூஜை பண்றோம். எதுக்காக கோயிலுக்கு போறோம் நமக்கே தெரியாதுங்க, அங்க போய் பொருளைதான் நம்ம பேசிட்டு வரோம். கோயிலுக்கு போனா நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்து தியானித்து நல்ல எண்ணத்தை அங்க இருக்க வேண்டும். கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு எண்ண அலைகள் அங்க இருக்கணும். ஆனா அங்க போனாலும் பக்கத்துல சாமியை சுத்தி பிரகாரம் எல்லாம் சுத்தி வந்து உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரையை தான் நம்ம அங்கே பேசணும். அப்ப நம்முடைய செயலுக்கும் நம்முடைய செயலுக்கும் மனதிற்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும். கோயிலுக்கு போனோம்னா அங்க என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அப்ப என்ன செய்யணும், அந்த புவி என்பது அதைத்தான் குறிக்கிறது. உலக பற்று உடைய மக்களை புவி என்று சொன்னால் இருக்கிறது. புவினா உலகம், உலகத்துல அதிகமா இருக்கிறது அவங்கதான். அப்படி மற்றவர்களை இறைவன் பிடிக்க மாட்டார். பார்வை விலங்காக யாரை மட்டும் பிடிப்பார், பக்குவப்பட்ட உயிரினத்தை பிடிப்பார். அப்ப இந்த பாடல்ல அது மாதிரி அந்த செய்திகளை சொல்றாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு, இது வந்து கொஞ்சம் பொருள் பிரிச்சு படிக்கும். இப்ப இந்த திருவருட்பயன்ல ஒரு சில பாடல்கள் வந்து கொஞ்சம் கடின பதமாக பொருள் கொள்ள வேண்டிய பாடல்கள்ல இந்த பாட்டும் ஒன்று. இந்த செய்யுள்ள பொருள் கொள்னு ஒண்ணு இருக்குங்க. பொருள் கொள் அப்படின்னா செய்யுளை பொருள் கொள்ளும் விதம். உரைநடை பாடத்தை யார் வேணாலும் படிச்சிடலாங்க. கவிதை இதெல்லாம் யாரெல்லாம் கூட படிச்சிடலாம். இப்ப ஹைஸ்கூல்னு 1.25 அடியில 2 மணி அடியில எல்லாம் படிக்கிறாங்க, நல்லாவும் இருக்கு, அது யாரு வேணாலும். ஆனால் இந்த பாடல்கள் இருக்கு, இத வந்து செய்யுளை வந்து பொருள் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. மயிலாப்பூர் எல்லா ஊரும் தான் இந்த செய்யுளை பொருள் கொள்ளதுல சென்னையில பொழுது நம்ம ஊர்ல செய்யுளை பொருள் கொள்ளும் விதம் அப்படின்னு இருக்குங்க. அது வந்து எப்படி பொருள், அதாவது பாடல் இருக்கிற அமைப்பிலேயே பொருள் கொள்வது, ஆற்று ஒழுக்கு அரிமானோக்குன்னு ஒரு 8 வகையான பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம விரிக்க முடியாது இப்பொழுது நேரம் கருதி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்திற்கு எந்த சொல் தேவையோ அதை கொண்டு போய் பொருத்தி நாம பொருள் கொள்றது அப்படின்னு கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் அப்படிங்கிறது. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அமைந்த பாடல் தான். இதுல பாருங்க, பாடலை முதல்ல வாசிக்கிறேன் உள்ளபடி. எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வத் தமக்கு அவனை வேண்ட தவிர் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய இதுல அமைந்திருக்கக்கூடிய பாடல். பாருங்க, எமக்கு என் எல்லாமே கொஸ்டின் தான். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும்
அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவிர. இதை இப்படியே பொருள் கொண்டோம் என்றால் ஒரு பொருள் மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து சைவ சித்தாந்தத்துல நேற்றே முந்தா நாள் அந்த அம்மா கேட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் புத்தகத்தை வச்சு கேளுங்க தயவு செஞ்சு. இது வந்து எளிமையா கிடைக்கக்கூடிய புத்தகம் தான் திருவள்ளுவர் பயன். எந்த பாடம் படிச்சாலுமே அது வந்து அந்த புத்தகத்துல நம்ம குறிப்பெடுத்துக்கணுங்கிற ஒரு ஒரு முறையை வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்துல ஒரு நோட்டையோ அல்லது அதுலயே பென்சில்ல கூட பக்கத்துல குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது கூட அதனுடைய உண்மை பொருளை நம்ம வந்து சொல்லலாம். இப்ப இந்த பொருள் பதம் பிரிச்சு படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய பொருள் எளிமையா இருக்கும். இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எத்தனை சாஸ்திர நூல்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதுல என்ன கருத்துக்கள் வேண்டுமானாலும் கொட்டி கிடக்கட்டும். இப்ப நம்ம கிட்ட 14 சாஸ்திர நூல்கள் இருக்கு, நாமளே படிக்க முடியுதுவாங்க. நீங்க எடுத்து பாருங்க. படிக்கணும்னு நீங்க நினைச்சாலும் அதுக்கு நமக்கு நேரமே கிடைக்காது. 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும். ஆனா நமக்கு சொல்ற ஒரே வார்த்தை, எல்லாரும் காமனா சொல்ற ஒரு வார்த்தை நேரம் இல்லை. எப்படி நேரம் இல்லாம போகும் நினைச்சு பாருங்க. 24 மணி நேரத்துல நம்ம என்னென்னலாம் செஞ்சிருக்கோம். படுக்கைக்கு நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும் போது அதான் சொல்லுவேன். நீ படுக்கைக்கு போகும் பொழுது எத்தனை மணிக்கு படுக்கைக்கு போறியோ உன் டைரியை எடுத்து இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்ச, என்னென்னலாம் நல்ல காரியங்கள் செஞ்ச, நல்ல காரியத்தை ஒரு பக்கத்துல எழுது, தேவையில்லாத செயல்களை ஒரு பக்கத்துல எழுது. எது அதிகமா இருக்குன்னு பாரு. அடுத்தடுத்த தடவை வரும்பொழுது அது ஒன்னொன்னா குறைக்கணும்பா, நல்ல காரியத்தை செய்யணும். ஆனா நாம சொல்லுவோம் பாருங்க, நேரமே இல்லைன்னு ஒரே வார்த்தை. நேரம் யாருக்குமே இல்லாமல் இருக்காது. நல்ல செயல்களை செய்வதற்கு கண்டிப்பாக நமக்கு நேரம் இருக்கும். ஏன் நேரத்தை நாம தான் ஒதுக்கிக்கணும். 24 மணி நேரம் இருக்கின்றது இல்லையா? அதனால அந்த பாடல்களை எடுத்து எடுத்து படிங்க. நம்ம நேரம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. அந்த பாடல்களை புரியுதோ புரியலையோ அந்த ஞானாசிரியர்கள் சொல்லி கொடுத்த உடனே அதை நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டோம்னா அது நம்ம மனதுல பதிஞ்சிரும். அது எல்லா பாடத்திற்குமே பொருந்தும். இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன இந்த பாடலை எப்படி படிக்கணும் தெரியுமா? எவை எவனுக்கு தெரியும். இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அதை முதல்ல படிக்கணும். எவை எவனுக்கு தெரியும். இப்படி பொருள் கொண்டால் எளிமையாக அந்த பொருள் நமக்கு புரியும். அவ்வத்தமக்கு அவனை வேண்ட எமக்கு என் கடைசியா தவிர. என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, யாருக்கு எந்த நூலில் பயிற்சி அதிகமாக இருக்கிறதோ. இப்ப இந்த சைவ சித்தாந்த நூல்களை சாதாரண ஆசிரியர்கள் சாதாரணமாக படிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் பொருள் கொள்ளவே முடியாதுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுல வந்து அதிகமாக சைவ சித்தாந்த வார்த்தைகளை இவர் பயன்படுத்தல, சாதாரண வார்த்தைகளை தான் பயன்படுத்தி. ஏன்னா இது அறிமுக நூல் இல்லையா? அதனால பயமுறுத்த வேணாமேங்கிறதுக்காக சைவ சித்தாந்த வார்த்தைகளை நிறைய கொண்டு வரல. ஆனாலும் நம்ம பொருளை படிச்சா கூட, ஒரு பாடலுக்கு பொருள் நம்ம படிச்சாலும் ஒரு 10 தடவை படிச்சாதான் அதுக்கு என்ன பொருள் கொஞ்சம் தான் விளங்குது. அதே ஆசிரியர் சொல்றது. அதனாலதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, கற்றலின் கேட்டல் நன்று. ஏன்னா இப்ப பாடம் தான் நம்ம புத்தகத்துல அச்சிட்டு அப்பவாவது ஆசிரியர்கள் சொல்லி தந்தாங்க, அதை காதால கேட்டு மனனம் செய்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல அழகான பிரிண்ட், கலர் பிரிண்ட் போட்டு புத்தகத்துல எல்லா கருத்துக்களும் இருக்கு. ஏன் நீங்களே படிச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ஆசிரியர்கள் எதுக்கு? அப்ப அந்த கருத்தை விளக்கி சொல்லுவதற்கு, தெளிவுறுத்துவதற்கு ஆசிரியர்கள் கட்டாயம் தேவை. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த நூல்களில் யாருக்கு தேர்ச்சி அதிகமோ, யாருக்கு பழக்கம் அதிகமோ, யார் அதிகமாக பயிற்சி செய்திருக்கிறார்களோ அவர்களிடம் அந்த நூலை கேள், அந்த நூலை கேள். அதை விட்டு விட்டு என்னிடம்தான் நூல்கள் இருக்கின்றனவே, என்னிடம்தான் சாஸ்திர நூல்கள் எல்லாமே இருக்கின்றனவே, ஆசிரியர்கள் எதற்கு என்று கேட்கக்கூடிய கேள்வியை தவிர்த்து விடு. வேண்டாம். ஆசிரியர்கள் இல்லாமல் நீ படித்தால் அது கால் படிப்பு கூட கிடையாது. ஆசிரியர் உணர்த்த நீ உணர வேண்டும். அந்த ஆசிரியர் குரு. குரு மூலமாகத்தான் நாம் இந்த நூல்களை கற்று தேர வேண்டுமே தவிர நம்ம படிப்ப நாம இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல புதினம் படிக்கிறோம், சிறுகதை, நாவல், இதுக்கெல்லாம் எந்த ஆசிரியரும் தேவையில்லை. அதை எழுதி வச்சிருந்தாலும் அதை படிச்சோம்னா நமக்கு புரிஞ்சு போயிடும். ஆனால் சிறப்பான இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய நூல்களுக்கு எல்லாம் ஒரு ஞான குரு, ஒரு ஞான ஆசிரியர் இருந்தால்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, அதனுடைய முழுமையை நாம அடைய முடியுமே தவிர நாமா படித்துக் கொள்வோம் என்ற எண்ணத்தை தவிர்த்து விடுங்கள். அப்ப இறைவனை உருவாக வந்து அறிவித்தால் ஒழிய நாம் யாரும் நாம அறிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த பாடலில் முடிந்த முடிவாக சொல்லியிருக்கிறார். இந்த பாட்டை பதம் பிரித்து படித்தால்தான் தெளிவான பொருளை நாம் அடைய முடியும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்தது ஒரு ஒரு பாவனையை பத்தி இங்க சொல்றாரு. அதாவது மெய் நூல்கள்ல முன்னால ஒரு இந்த மாதிரியான ஒரு மந்திர தந்திரங்களால் விஷம் போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கின்றன. அதில் கைதேர்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த குருவினுடைய பார்வை பட்டாலே போதுங்க இல்லையா? குருவினுடைய பார்வை பட்டாலே போதும், நம்முடைய பாவம் எல்லாம் பறந்து ஓடிடும், நம்முடைய தீங்கெல்லாம் போயிடும். அப்படின்னா நிறைய அது மாதிரியான ஆன்மீக சிந்தனைவாதிகள், நம்முடைய குருக்கள் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். ராமநாதர், காஞ்சி பெரியவர்கள்,
அவங்களே பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு சாந்த உணர்வு வருவதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அது என்ன சொல்றாங்கன்னா, குருவினுடைய பார்வையினால் நம்முடைய அறியாமை தீரும் அப்படிங்கிறத ஒரு அழகான விளக்கத்தின் மூலமாக சொல்றாரு பாருங்க. இடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் வீடும் கடனில் இருள் போவது இவங்கன். ஒரு பாட்டு. அது என்ன சொல்றாரு பாருங்க. திடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் வீடும் கடனில். அது வரைக்கும் தனியா பிடிக்கும். இடம் என்பது தண்ணி, இது தண்ணி. இருள் போவது இவன்கன் அப்படின்னு சொல்றாரு. இடம்னா விஷங்க. பாம்பு கடிச்சிருச்சு, ஒரு நல்ல பாம்பு, விஷம் நம்ம உடம்புல ஏறிடுச்சு. அப்ப பாம்புக்கு பகை எதுன்னா கீரி. அந்த கீரி பிள்ளையை பிடிச்சிட்டு வந்து பாம்பு கடிச்சவனுடைய உடம்புல ஏற விட்டு அந்த விஷத்தை முறிக்க வச்சா முறிக்க முடியுமா? முடியாது. அந்த கீரி பிள்ளையை பக்கத்துல விட்டாலே அந்த விஷம் இறங்கினா இறங்காது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல வந்து கருட பாவனை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது கருடன் இருக்கு இல்லையா, அந்த கருடனுடைய பண்புகளை பழக்கப்படுத்தி தனக்குள் ஒருவன் பாவித்துக் கொள்ளுதல். பாவனை அப்படின்னா அதை பாவித்துக் கொள்ளுதல். அதுக்கு சில மந்திர தந்திரங்கள் உண்டு. அதுவும் சிவன் அருளால் தான் வாய்க்கும் ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை முழுமையாக பிரயோகித்து அந்த கருடனுடைய முழு அந்த அதாவது உருவத்தில் அவன் மனிதனாகத்தான் இருப்பான். அவனுடைய உள்ளம் முழுவதும் அந்த கருடனுடைய செயல்பாடுகள் நிரம்பி இருக்கும். அதை அவன் கண் பார்வைக்கு கொண்டு வந்து அந்த நோயை தீர்ப்பது அப்படிங்கிறது ஒரு முறை முதல்ல இருந்திருக்கு, பழங்காலத்துல இருந்திருக்கிறது. அது பாவனை அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல என்னன்னா, அந்த கீரி பிள்ளையும் அதே மாதிரிதான். இப்ப இதுல என்ன செய்யலாம்? அந்த விஷத்தை முறிக்கணும்னு சொன்னா, ஒரு மந்திர தந்திரத்தில் தேர்ந்தவன், அதாவது நல்ல சிவனுடைய அருள் பெற்று மந்திரத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவரால் தான் அது என்ன செய்ய முடியும்னா, அந்த கீரியினுடைய தன்மையை உள்வாங்கி அந்த பார்வையின் மூலமாகவே விஷத்தை போக்க முடியும். அதை எடுத்துட்டு கீரி பிள்ளையை கொண்டு வந்து அவர் மேல விட்டாலும் முடியாது. அது போல நமக்குள் இருக்கின்றார் இல்லையா, இறைவன் இருக்காரு. ஏற்கனவே படிச்சோம். இறைவன் உயிருக்குள் இருந்தாலும் கூட, இறைவன் உயிருக்குள்ளதான் இருக்காரு. எப்படி கீரிக்குள்ள வந்து அந்த பாம்பு கடிச்சவங்க பக்கத்துல இருந்தா இருக்குதோ, அது போல இறைவன் உயிருக்குள்ளதான் இருக்காரு. அதனால ஆணவம் போகாதுங்க. அப்ப எப்பொழுது போகும்? அந்த இறைவனுடைய அருளே குருவாக உருக்கொண்டு வருகிறது இல்லையா, அப்படி வரும்பொழுது அந்த குருவினுடைய பார்வை ஒன்றுமே போதுங்க. அந்த பார்வை பட்டாலே நம்முடைய ஆணவம் ஒடுங்கும். இதுக்கு நாம ஒரு சின்னதா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மெய்கண்டாரை பத்தி நமக்கு சிவஞான போதம் செய்த மெய்கண்டார் அடிகள் இருக்காரு இல்லையா, மெய்கண்டார். அவர் வந்து அவருடைய அப்பாவுக்கு குருவாக இருந்தவர் சகல ஆகம பண்டிதர். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. சகல ஆகமங்களையும் கற்று சேர்ந்தவர் சகல ஆகம பண்டிதர். அவரு வந்து நம்ம மெய்கண்டாருடைய தந்தைக்கு குழந்தை இல்லாத பொழுது திருவெண்காட்டுக்கு போய் இதை முக்குள நீரில் குளித்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னதே அவர் தான். அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நமக்கு இவர் மெய்கண்ட தேவர் பிறக்கிறார். அவருக்கு சுவேதவன பெருமாள்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது வான்வழியாக சென்ற பரஞ்சோதி முனிவர், அதாவது அகச்சந்தான குறவர்களுள் 4ஆவது வரக்கூடிய பரஞ்சோதி முனிவர் வான்வழியாக போகும் பொழுது இங்க இந்த குழந்தையினுடைய அது பல பிறவிகளில் செய்த ஈட்டிய தவத்தினால் அங்கு வந்து ஒரு குழந்தை உருவமாக உட்கார்ந்து இருக்கிறது. அது அவரை ஈர்க்கிறது. காந்தத்தை ஈர்ப்பது போல, இரும்பை காந்தம் ஈர்ப்பது போல ஈர்க்கிறது. அவர் இறங்கி வந்து அந்த குழந்தையினுடைய நலனை பார்த்து அதற்கு மெய்ஞானத்தை போதிக்கிறார். அது அன்றிலிருந்து மெய்ஞானத்தை அறிந்து சிவஞான போதத்தை எழுதி, அதாவது சொல்லி முடிக்கிறது. இதை கேள்விப்பட்ட மக்களுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். மிக சிறிய வயதில் ஒரு குழந்தை பதி பசு பாசத்தை பற்றி இவ்வளவு விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பாக்குறாங்க. இந்த சகல ஆகம பண்டிதர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு என்ன, அவருக்கும் இந்த செய்தி போகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்ன நான் இப்ப பிறந்த ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை, அது என்ன பெருசா சொல்லிட போகுது, இவ்வளவு கூட்டம் மூடிட்டு இருக்கு அப்படின்னு இவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. எப்படி நம்மளை வந்து அந்த குழந்தை பார்க்கும், ஏன்னா நம்ம சொல்லி நம்முடைய மாணவருடைய மகன் தானே அப்படின்னு சொல்லி அவர் இருக்காரு. அந்த குழந்தை எல்லாம் வரல. அதை உட்கார்ந்து ஆணவம்னா என்ன, கண்பம்னா என்ன, மாயைனா என்ன, இறைவனை எப்படி அடைய வேண்டும், அது மக்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கு, வந்து கேட்பவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, போய் அவரே வந்துட்டார். அவருக்கு பொறுக்க முடியல, என்ன இப்படி நம்ம போய் கேட்போமேன்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. வந்த உடனே அந்த குழந்தை மற்றவர்களுக்கு ஆணவத்தை பற்றி எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. இவர் கேட்கிறாரு, ஆணவத்தை பற்றி சொல்லும் அளவிற்கு நீ என்ன பெரியவனோ, உனக்கு ஆணவத்தின் வடிவம் தெரியுமோ அப்படின்னு கேட்கிறாரு. அந்த குழந்தை எதுவுமே சொல்லலையா. நேரா அவரை நிமிர்ந்து பார்த்து கையை தான் நீட்டிட்டான். இந்த ஆணவத்தின் வடிவமே நீதான் அப்படின்னு கையை காட்டு. அடுத்த நிமிஷம் அவர் மாறிடுறார். ஏனென்றால் அவர் சகல ஆகமங்களையும் கற்று அவர் ஏற்கனவே நிறைய ஞானத்தின் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு அந்த ஆணவம் சற்று தலை தூக்கி விட்டது. அது அந்த அவருக்கு குரு அப்ப வந்து
தன் மாணவனின் மகனை தனக்கு குருவாக ஏற்று அருள்நந்தி சிவாச்சாரியாக அவர் மாறுறார். அப்ப அந்த அந்த குழந்தையினுடைய அந்த குருவினுடைய அருட்பார்வைப்பட்ட உடனே அதனுடைய ஆணவம் முற்றிலுமாக அவருக்கு குறைந்தது, அழிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது அந்த கருட பாவனை. இது நகுல, அதுதான் சொல்றாரு, இடம் நகுலம் மேவினும் மெய் பாவகனின் மீதும் கடனில். அது இல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓம உருவாக வருகிறது. இருள் போவது இவன் கண். இந்த இடத்துல இவன் அப்படிங்கிறது யாருன்னா குரு. நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவமாக்கிய இருள் குருவாக, அதாவது குருவருள் சிவன் அருளே குருவாக பார்த்தால் அது போய்விடும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லிட்டாருங்க. அடுத்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆன்மாக்களை மூவகையாக பிரிச்சிருக்கோம். ஆன்மாக்களை மூவகையாக பிரிக்கிறோம். அதுதான் நமக்கு சொல்றோம் பாத்தீங்களா, விஞ்ஞான கலர், பிரளயா கலர், அடுத்து சகலர் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருக்கோம். இந்த மூவருக்கும் இறைவன் எப்படி அருள் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 பாட்டு தாமா கொஞ்சம் சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கும் இறைவன் எப்படி அருள் செய்கிறார் அப்படிங்கிறது இதுல சொல்றாரு ரொம்ப அழகா. அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும் சகலருக்கு அருளும் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா உரையின் மூலமாக தான் நம்ம விளக்கத்தை நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அகலர் அப்படின்னு சொன்னா தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும். அந்த அகலர்கள், அகலர்ன்னு சொல்லும் போது இந்த 2 பேரையும் குறிக்கிறது. அதாவது விஞ்ஞான கலரையும் பிரளயா கலரையும் குறிக்கிறது. இந்த விஞ்ஞான கலர் அப்படின்னா அவர் யாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரே ஒரு மலம் மட்டும் இருக்கும், ஆணவ மலம் மட்டும் அவர் கூட இருக்கும். ஏனென்றால் நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே, ஆணவம் அழியாது, அது ஒடுங்கி இருக்கும். அந்த விஞ்ஞான கலர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஆணவம் ஒடுங்கி இருக்கும். அப்போ ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள் விஞ்ஞான கலர். அடுத்தபடியா பிரளயா கலர்னு அடுத்த நிலைமைக்கு வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2 மலம் இருக்கும். அதாவது ஆணவம் ஒடுங்கிய நிலையில் இருக்கும், அதோட தன்மம், அதாவது அவர்கள் செய்த வினையினுடைய பயன், அது தொடர்ச்சி. தன்மம் என்றால் முன்பிறவியில் நாம் செய்த வினை தொடர்ச்சி அது இருக்கும். அவங்க 2 மலம் உடையவர்கள். இவங்க 2 பேருக்கும் இறைவன் எப்படி காட்சி தருவார் அப்படின்னு சொன்னா, இந்த விஞ்ஞான கலருக்கு அவர் உள் நின்று உணர்த்துவார். இறைவன் அவருக்குள் இருந்து அவருக்கு ஞானத்தை போதிப்பார். இதெல்லாம் உரையின் மூலமாக விளக்கம் பெறுது. இதெல்லாம் உரையின் மூலமாக விளக்கம் பெறக்கூடிய பாடல்கள். அதே போல 2வது பாத்தீங்கன்னா பிரளயா கலருக்கு பாத்தீங்கன்னா இறைவன் முன்னின்று உணர்த்துவான். இறைவன் அவர்களுக்கு முன்னின்று உணர்த்துவான் அப்படின்னு சொல்றாரு. 3வதா வரக்கூடிய சகலருக்கு அப்படின்னா, சகலர்னா நாம தான், நமக்கு 3 மலங்களும் இருக்கும். ஆணவம் இருக்கிறது, கண்மம் இருக்கிறது, மாயை இருக்கிறது. ஆணவம் அது இயல்பிலே ரத்தத்திலேயே உடம்போடு உயிரோடு கலந்தது. கண்மம் என்றால் எத்தனையோ கோடியான பிறவிகளில் எல்லாம் நாம் செய்த அந்த பாவத்தின் அல்லது நன்மையினுடைய பலன் தொடர்பு. அடுத்தபடியாக மாயை என்றால் உலக மயக்கம், உலக ஆசை. இந்த 3 நம்ம கிட்ட இருக்கு. அதனால நமக்கு எப்படி காட்சி தருவார் அப்படின்னா, குருவாகத்தான், ஒரு சுத்த ஆத்மாவாக, ஒரு நல்ல ஒரு எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாத ஒரு ஆத்மா. அவரை பார்க்கும் பொழுதே அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ், அதான் குரு. அதாவது இறைவனுடைய அருளே குருவாக வரும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு சுத்த ஆத்மாவாக இருக்கும். நமக்கு அது காட்சி தரும். இப்படி 3 நிலைகள்லையும் இருக்கக்கூடிய 3 ஆத்மாக்களுக்கு 3 விதமாக இறைவன் அருள் செய்வான் என்பது அந்த பாடலினுடைய பொருள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா 49வது பாடல், யாரு குருவா வந்தா நாம அறியலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நாமெல்லாம் சொல்லித்தரது, நாமெல்லாம் குரு கிடையாதுங்க, நாங்கெல்லாம் ஆசிரியர்கள். நாம எல்லாருமே அவர்கள் சொல்லி வைத்ததை நாம் படித்து திரும்ப சொல்லுகிறோம். இப்ப நம்ம எல்லாமே வகுப்புல படிச்சுக்கிட்டவங்க, நிறைய நாட்கள் படிச்சவங்க ஓரளவு அனுபவத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். சமீபத்தில் படித்துக் கொள்ளக்கூடியவர்கள் முயற்சி செய்கிறோம், இறைவனை நோக்கி செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். நமக்கு தெரிந்தவற்றை மற்றவருக்கு நாம் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். தவிர நாம் எல்லாம் குரு கிடையாது. யாரு குரு? மாணிக்க வாசகருக்கு வந்தார் இல்லையா இறைவன் குருவாக, சிவம் என்று நான் உணர்ந்தேன்னே அவர் சொல்றாரு. வந்தது குரு, குரு வடிவில் வந்த சிவனை நான் உணர்ந்தேன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். இப்படி அவர்களுக்கு வருவார் பாருங்க, இறைவனே குரு உருவில் வருவார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரு குருவா வரணும்னா இறைவனே தான் வர முடியும். இறைவனை உணர்த்துவதற்கு இறைவன் தான் வர வேண்டும். வேறு யாரும் என்று காட்ட முடியும். ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் மாறாத பின். ரொம்ப அழகான பாருங்க, எல்லாம் அகன்ற நெறி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அகன்ற நெறினா என்னது? எல்லாம் அகன்ற நெறி நமக்கு தேவையில்லாத அந்த வழிகள், அந்த நெறி அப்படிங்கிறது ஞானம். எல்லாத்தையும் அகற்று நமக்குள் உயிருக்குள் இருக்கக்கூடிய ஆணவம்,
கோபம், சினம், ஆசை, உலகப்பற்று இது எல்லாமே போயிருச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஞானம் தானே இருக்கும். அப்ப எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராத பின் யார் அறிவார்? இறைவனே வந்து உணர்த்தினால் ஒழிய நம்மால் அவனை உணர முடியாது. அப்ப எல்லாம் நீங்கிய நிலை, நம்மிடம் எல்லாம் ஆணவம், கண்மம், மாய் என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்கோ அத்தனை நீங்கிடுச்சுன்னா நாம் பக்குவமானவன் என்று தெரிந்து இறைவனே நமக்கு நேரில் குருவாக வருவானை தவிர அவனை யாருமே உணர்த்த முடியாது. அவன் அருளால் தான் அவனை பணிய முடியுமே தவிர, அவனை அறிய முடியுமே தவிர, அவனுடைய அருளே குருவாக வந்து அவன் உணர்த்தினால் ஒழிய இறைவனுடைய முழுமையை நாம் அறிய முடியாது என்பது இந்த பாடலினுடைய பொருள். சிவபெருமானே குருவாக வர வேண்டும், அவன் வந்தால்தான் அவனை நாம் உணர முடியும். ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவு. இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய அறிவெல்லாம் சிற்றறிவு தான் இல்லையா? இறைவன் வந்து பேரறிவாளன், அவனுக்கு வந்து எதுவும் உணர்த்த தேவையில்லை, எல்லாம் உணர்ந்தவன், அவன் தான் அத்தனை பேருக்கு உணர்த்தினான். உயிர் அறிவுடையது என்றாலும் அது உணரக்கூடிய சிற்றறிவு உடையது. இறைவன் முற்றறிவு உடையவன், அனைத்தையும் அறிந்தவன். தெரிந்தது, தெரியாதது, அறிந்தது, அறியாதது எதுவுமே அவருக்கு கிடையாது, எல்லாவற்றையும் அறிந்தவன் இறைவன். எனவே அவன் வந்து குருவாக உணர்த்தினால்தான் உலக உயிர்கள் குருவை, அதாவது சிவத்தையும் ஞானத்தையும் உணர முடியுமே அல்லாமல் வேறு யாராலும் உணர்த்த முடியாது என்பது இந்த பாடலினுடைய பொருள். இறுதியாக நிறைவாக சிவபெருமானே முக்தி தருவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. சிவபெருமான் வந்து முக்தி தருவார், ஆனா அவர் நேரடியாக ஜடாமுடியோடையோ கங்கையோடையோ இல்லையா திரைச்சந்திரனை அணிந்த ஒரு மரவுரி தரித்த கோலத்திலோ வரமாட்டார். இறைவன் தன் உரு கறந்து அதாவது குரு என்ற ஒரு உருவத்தில் வந்துதான் அவர் நம்மை ஆட்கொள்வார், நமக்கு மெய்ஞானத்தை அருள்வார் இல்லையா? அது நம்ம பல பாடல்கள்ல படிச்சுட்டோம். இதுல ஒண்ணு சொல்றாரு பாருங்க, இதுல ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய உவமைகளை பயன்படுத்துவார். ஏன்னா உவமையை பயன்படுத்துறதுக்குரிய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, தெரியாததை தெரிய வைக்கிறதுக்கு தான் உவமை வேணும். இப்போ உவமை பெரும்பாலும் நீங்க வந்து தமிழ் படித்த சார்ந்தோர்கள் எல்லாம் நிறைய இருப்பீங்க, பெரிய பேராசிரியர்கள், முனைவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அம்மா ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க. இன்னும் நிறைய கேட்க வேண்டும் என்பதை கற்றலில் கேட்டல் நன்று, கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேள்வி ஞானம் நமக்கு வேணுங்கிறது எனக்கு பெரு விருப்பம் உண்டு. அந்த அடிப்படையில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உவமைகள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, தெரியாததை தெரிய வைக்கணும். இப்ப ஒரு பெண்ணை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பெண் பார்க்க வராதவர்கள்ட்ட இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு சினிமா நடிகை சொல்லி அவளை போல, இல்லைன்னா அந்த பொண்ணு எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே நாம என்ன நினைப்போம்? மகாலட்சுமி அப்படின்னு லட்சுமின்னு சொன்னாவே அழகான தோற்றம் அப்படின்னு நம்ம நினைச்சிடுவோம். அப்ப தெரியாததை தெரிய வைக்கிறதுக்கு எல்லோரும் அறிந்த பொருளை பயன்படுத்துறது உவமை அப்படிங்கிறது தெரியும். இந்த உமாபதி சிவாச்சாரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய உவமைகளை எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய உவமை சொன்னாங்க இல்லையா? பால் பாத்திரத்தின் மேல் ஒரு பூனையை உட்கார்ந்துக்கிட்டு பாலை குடிக்க போற நேரத்துல கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு பாலையும் கொட்டி விட்டு, இதுதான் நம்முடைய நிலைமை. உலக ஆசையில நம்ம சிக்குண்டு தவிக்கிறோம். இது எவ்வளவு அழகான ஒரு உவமை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட உவமைகளை அவர் கையாள. இதுல கடைசியாக ஒரு உவமை சொல்றாரு. சூரியகாந்த கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கிறதாம். அந்த கல்லினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பகல் நேரத்தில் சூரிய ஒளியை உள்வாங்கி கொண்டு அது வந்து அனலை கொடுக்கும். அது சூரிய ஒளி அடிக்கும் பொழுது அந்த கல்லுக்கு பக்கத்துல வச்சோம்னா அது வந்து சுடும். அந்த கல்லை தொட்டோம்னா சுடும், அது அனலை கொடுக்கும். சூரிய ஒளி இல்லைன்னா என்ன ஆகும்? சூரிய ஒளி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த சூரியகாந்த கல்லுல ஒளி இருக்காது. அப்ப என்ன சொல்ல வர்றாரு இந்த பாட்டுல பாருங்க, ஞானம் இவன் ஒளிய நன்னி விடும் நற்கள் அனல் பானு ஒளிய படி. இது அதுல இருக்கக்கூடிய திருக்குறள், அதாவது குறள் அமைப்பு. இந்த பாடலை நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நற்கள் பானு ஒளிய அனல் படின் ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும். கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நற்கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அந்த சூரியகாந்த கல்லை குறிக்கிறது. சரியா? அந்த சூரியகாந்த கல் பானுங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய சொல். பானுன்னா சூரியன். சூரியன் இல்லாமல் அந்த சூரியகாந்த கல் அனலை வெளியிடும் என்று சொன்னால் சிவபெருமான் குருவாக வராமலேயே நாம ஞானத்தை அடைஞ்சோம்னு சொல்லிக்கணும். சரிங்களா? சூரியகாந்த கல் சூரியன் இல்லாமல் நிச்சயமாக அனலை தராது. அது போல இறையருள், இறைவனே குருவாக வந்து இறை அருளே குருவாக வந்து போதித்தால் ஒழிய நாம் மெய்ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத சொன்னார். இந்த இடத்துல சூரியன் யார் அப்படின்னா சிவத்தையும், சூரியகாந்த கல் அது எதுனா பக்குவம் பெற்ற உயிர். ஏன் அதுதான சூரிய ஒளி எது அப்படின்னா குரு வடிவாக வந்து இருக்கக்கூடிய அந்த திருவருள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த அக்கினின்னு சொல்ற பாத்தீங்கன்னா நெருப்பு, அதுதான ஞானம்.
அப்ப சூரியகாந்த கல்லுல சூரிய ஒளி பட்டால்தான் அது வந்து அனலை கட்டும். அதே போல இறைவனுடைய குரு அருள் இருந்தால்தான் நாம இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முடியுமே தவிர அவன் அல்லாமல் அவனை நாம் அறிந்து கொள்ள இயலாது என்பதனை இறுதியாக சொல்லி மிக அழகாக அவர் நிறைவு செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த பாடல்ல குருவினுடைய சிறப்பை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது எல்லாவற்றையும் என்னால் முடிந்தவரை இந்த நேரம் கருதி ஒரு திருக்குறளுக்கும் ஒரு அழகான கதைகள் சொல்லி நிறைய சொல்லி கொண்டு செல்லலாம். அது ஆசிரியராகி எங்களுக்கே உரிய ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எப்படி பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய ஓமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும். இது நீங்கள் எல்லாம் வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இது ஒரு புத்தாக்க பயிற்சி தான். எனவே இந்த பயிற்சியில் குருவினுடைய அருளால் எனக்கு தெரிந்ததை தங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து சான்றோர்கள் குறை ஏதேனும் இருக்கு மன்னிக்கவும். இறுதியாக இதை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த தொண்டை மண்டல ஆதீனம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானப்பிரகாச சுவாமிகள் இந்த அதிகாரத்திற்குன்னு ஒரு சிறப்பை சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அருள் உரு நிலையை 1000 முறையாவது படிக்க வேண்டுமா. ஏனென்றால் மற்றது எல்லாம் பதிமுதலிலே முதல்ல இருக்கு. அதான் அவர் சொல்லல. அருள் உரு நிலை என்ன, இறைவன் உருவாக வருகிறார். குருதான் இந்த உலகத்தை, அது உலகியலாக இருக்கட்டும் அல்லது மெய்ஞான உலகமாக இருக்கட்டும், குரு இல்லாமல் நாம் எதையும் அறிந்து கொள்ள முடியாது என்பதனால் 1000 முறையாவது படிக்க சொல்லி இருக்கிறார். நம்ம 1000 முறை படிக்க வேண்டாம், படிக்க முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அதை திரும்ப உள்வாங்கிக் கொண்டு பொருள் உணர்ந்து படித்தால் நிச்சயமாக அதை பலனை நாம் அடையலாம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. இன்று வணக்கம்மா. உஷாராணி அம்மா அவர்கள் அருளுரு நிலையை பற்றி நமக்கு உரையாற்றினார். இன்று 5ஆம் அதிகாரமாக நடத்தப்பட்டது. அதாவது இறைவன் ஒவ்வொரு உயிர் உள்ளும் இருக்கின்றான், கடந்தும் இருக்கின்றான் என அழகாக விளக்கினார். ஆணவத்தை அடக்க முடியாது, ஆனால் ஒடுக்கி வைக்கத்தான் முடியும். வினை போகம் என்பதை அறிந்தோ அறியாமலோ முற்பிறவியில் நாம் செய்த துன்பத்தை அவர் எடுத்து காட்டினார். அதனால்தான் நாம் இந்த வினைபோகமாக அனுபவிக்கின்றோம் என்று கூறினார். அதற்கு ஒரு உதாரணமாக கண்ணகி, மாதவன், கோவலனை கதையை எடுத்து கூறினார். குரு இல்லாமல் எந்த கல்வி பயின்றாலும் அது பயனில்லையாம். குருவின் பார்வை பட்டாலே போதும், அந்த பாவமெல்லாம் கழியும் என்று குரு அருளை நமக்கு ஆணித்தரமாக விளக்கி காட்டினார். தம்மை போல தம் அடியாருக்கு இன்பம் அளிப்பவர் இறைவன். இதுவரை அறியப்படாத உயிருக்கு உயிராக நின்று உதவி செய்து வருகின்றார். அதுதான் அந்த திருவருள். அது யாரால கிடைக்கும் அப்படின்னா குருவுடைய திருவருளாலே அது கிடைக்கும் அப்படின்னு காட்டினார். வீட்டில் இருப்பவர்கள், உதாரணத்துக்கு வீட்டுல இருக்கவங்களுடைய நோயை வீட்டுல இருக்கவங்க தான் தெரிஞ்சுக்க முடியும், அது மத்தவங்க அறிஞ்சிக்க முடியாது. அது போல உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீதான் அறிய முடியும், அந்த அருளை நீயே பெற முடியும் என்பதை அழகாக நமக்கு எடுத்து காட்டினார். அவ்வகையில் அம்மாவுக்கு தங்களின் சார்பாகவும் அடியார்களின் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி. ஏதேனும் கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். யாரும் கேள்வி கேக்குறீங்களாப்பா? யாரும் கேள்வி கேக்குறீங்களா? எங்க அடியார்களுக்கெல்லாம் அந்த சைவ சித்தாந்தம் அப்படின்னாவே என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். சரிங்கம்மா. சைவ சித்தாந்தம், சித்தா அந்தம் அப்படின்னா முடிந்த முடிவுன்னு அர்த்தம். இதை விட இனி வேற எதுவுமே கிடையாது. சைவத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். முதல்ல பாத்தீங்கன்னா பரம்பொருளாகி இறைவன் ஒருவன், அவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் நீக்கமா நிறைந்திருக்கிறான்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சைவ சித்தாந்தம் படிக்க போறவங்க பயத்தோட தான் வர்றாங்க. அப்படி இப்ப நான் இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு என்னுடைய பேராசிரியர் காரணம். அவங்க அம்மா இந்த மாதிரி சைவ சித்தாந்த வகுப்பு நடக்குது, ஞானாசிரியர் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க போங்கம்மான்னு சொல்லி எங்களை